நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே, எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். 2 காரியங்கள் இருக்கு. எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏன் சுத்திகரிப்பு வேண்டும்? ஒரு நல்ல கேள்வி. ஏன் கட்டுகளை உடைக்க வேண்டும்? கட்டுகள்னா என்ன? ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வேற எங்கேயோ போய் சிக்கி கொள்வான். அதே நேரத்தில் சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லை நான் பாவம் பண்ணிட்டேன், நான் கர்த்தரை விட்டு விலகிட்டேன், என் வாழ்க்கையில குறைகள் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி சுத்திகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் கட்டுகள் உடைக்கப்படும், தடைகள் விலகும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய வேளையில நிறைய குடும்பத்துல யோசிப்பாங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். 2 பாயிண்ட் சொல்றாரு. இது யாருக்கு சொன்னது, ஏன் சொன்னதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். இப்போ என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் 24 மணி நேர வாழ்க்கையிலே குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கோம், கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனை சமாளிக்கிறதுக்காக மாத்தி மாத்தி போய் பேசிடுவாங்க. சில நேரத்தில் உண்மையை பேசியும் மாட்டிக்கிடுவாங்க. நான்லாம் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கடன் இருக்கும்போது அந்த கடன் நிமித்தமா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியும். 2008 டாக்டர் சொன்னாரு, இந்த பையன் பொழைக்க மாட்டான் அப்படின்னாரு. ஹாஸ்பிட்டல்ல கடைசி ஸ்டேஜ்ல இருக்கேன், அதனால மரண தருவாயும் பார்த்துருக்கேன். 2020 எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருந்தேன். கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க எங்க அம்மா. 2020 எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீ வயிற்றுல இருக்கும்போதே உனக்கு நான் 3 தடவை மாத்திரை கொடுத்தேன், நீ அதில் தப்பிச்சு பிறந்துட்ட அப்படின்னாங்க. அப்போ நான் வயிற்றுல இருக்கும்போதே என்னை கொன்றுன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டிருக்கேங்க, அதுலேயும் நான் தப்பி தான் பிறந்திருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. 13 வருஷம் கிட்ட மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட 13 லட்சமும் பணம் வாங்கியிருக்காங்க. ஊழியத்து வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எந்த இடத்துல நான் வியாபாரம் பார்த்தனோ அதே இடத்துல இருந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அதே வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னைக்கு மனம் திரும்பி, நான் என்னைக்கு கர்த்தர் பக்கம் வந்து என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுறனோ அன்னைக்கு தான் எனக்கு மீட்பு. என் வாழ்க்கை எப்போ சுத்திகரிக்கப்படுது, எப்போ கட்டுகள் உடைக்கப்படுது அப்படின்னா, ஆமா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனது உண்மைதான். என் வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் ஊடையில பாவம் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, ஒன்று பணம் கொண்டு போகணும், கரெக்டான பொருள் வாங்கணும். தப்பாக வாங்கியாச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். என் வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படணும் அப்படின்னா எதுல உடைக்கப்படணும், எதுல சுத்திகரிப்பு வேணும்? கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால். ஐயா, 24 மணி நேர வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிற ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப வேலை செய்ய வேண்டாமா? வேலை செய்யணும். வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கிறோமா? பரலோகத்துல தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. யாரும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால், அலைந்து திரியும் போது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள், ஒரு போராட்டம் வருது. உடனே சொல்லிட்டாரு, அவர்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு.
எதனால ஐயோ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க தேவனை மறந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவங்க சட்டத்தை மீறுறது உண்மைதான். அவங்க கலகம் செஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. செஞ்சது பத்தல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கு? நான் எந்த அளவுக்கு நான் தள்ளி போயிட்டு இருக்கிறேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறேனே, அத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தேவனை விட்டு தள்ளி போக மாட்டான். இது என் வாழ்க்கையில நான் பார்த்தது. எப்போ ஒரு மனுஷன் தப்பு பண்றானோ, உள்ள ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. நீ என்னைய விட்டு தள்ளி போற, உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? மனம் திரும்பினா தானே பாவ மன்னிப்பு. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டா தானே பாவ மன்னிப்பு. இன்னைக்கு தொடர்ந்து மறுபடியும் பாவம் செய்யும் போது அதுதான் கட்டப்பட்ட நிலைமையில போயிருந்தாங்க. கட்டுகள்னா என்ன அப்படின்னா, ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் கண்டித்து உணர்த்ததுக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் தந்திரமா வேலை பார்ப்பாங்க. தந்திரமா வேலை பார்க்கும்போது கட்டுகள் உடையாது. ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது, ஆமா நான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு அந்த உணர்வு இல்லாம இருக்கிறதுனால அந்த கட்டுகள் உடைய மாட்டேங்குது. நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்போது விட்டு கொடுக்கணும். இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்னும் அதிகமா கட்டப்பட்ட நிலைமைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஐயா உன் காலில் ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா, அப்படியா இந்த கட்டை கொஞ்சம் அவுத்து விட்டுருங்க பிரதர் அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் வாழ்க்கையில இது வேண்டாம் அப்படிம்போம். ஒரு மனுஷன் லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, களவாண்டு சாப்பிடக்கூடாது, ஏமாத்தி சாப்பிடக்கூடாது, பொய் பேசி சாப்பிடக்கூடாது. பைபிள் சட்டம் ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணுகிறார்கள், எனக்கு விரோதமா ரெண்டகம் பண்ணினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை மறுபடியும் செய்யறாங்க. அவர்களை நான் மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். செஞ்சது உண்மைதான், கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. ஆனா கர்த்தர் பக்கம் ஒரு மனுஷன் வரும்போது பொய் பேசுகிறார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். ஐயா என் வாழ்க்கையில தப்பு இருக்கு, இல்ல நான் இன்னும் கர்த்தருக்குள்ள வரல அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா தேவன் மீட்டெடுப்பாரு. நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இப்ப இந்த 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மறுபடியும் இதே வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்க கூட முதல்ல கர்த்தர் பேசுகிறாரா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஐயா நான்லாம் கர்த்தருக்கு பிரியமானபடிதான் வாழ்றேன் அப்படின்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். இல்ல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேன், அது எப்போன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால். காலையிலேயே போயிருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு வாலிப மகள், அந்த மகள்கிட்ட பேசும்போது காலையில வேலைக்கு 8:30 மணி இல்லை 9 மணிக்கு வேலைக்கு வந்துடுவாங்களாம். ஆனா நைட்டு வீட்டுக்கு போகும்போது 10 மணி ஆயிரும் அப்படின்னாங்க. நைட்டு 9:30 தான் எனக்கு வேலை முடியுது, நான் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 10 மணி ஆயிரும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 350 ரூபா சம்பளம் அப்படின்னாங்க. ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு 350 ரூபா சம்பளத்துக்கு ஒரு 12 மணி நேரம் ஒரு வாலிப பிள்ளை வேலை பார்க்கு. அப்பா இல்லை, கஷ்டப்பட்ட பிள்ளை. 12 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு 350 ரூபா சம்பளம். நைட்டு போய் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. காலைல தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்க.
தேவனுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. இதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு, இதை ஒரு மனுஷன் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நைட்டு இந்த செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, நைட்டு படுத்து தூங்கும்போது வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. படுத்து தூங்கும்போது பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்லி தெரியுது. அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. ஐயா, பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் படுத்து தூங்க போறேன், ஆனா என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை அப்படிங்கிறது. சரி, அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கையில செல்போன் இருக்கு, ஒவ்வொரு வெப்சைட்ல போய் அப்படியே போய் செக் பண்ணி பார்க்கறது, அப்புறம் தூக்கம் வந்துடும், அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க, குடும்பமா ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, ஜெப வாழ்க்கை இல்லை, நன்றி சொல்லலை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அப்புறம் என் வீட்டில் எனக்கு பிரச்சனை முடியல, என் வாழ்க்கையில் இந்த கட்டு ஏன் இருக்கு, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறோம்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனால் ஏன் எனக்கு பிரச்சனை முடிய மாட்டேங்குது. மற்ற 6 நாள் என்ன கம்ப்ளைண்ட் வைக்காரு. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவதில்லை. இந்த 2 வசனத்திலையும் என்னை என்னை அழகா கவனிச்சு பாருங்க, தெரியும். என்னை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடுவதில்லை, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவதில்லை. எனக்கு விரோதமா பொய் பேசுறாங்க, எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்றாங்க, சட்டத்தை மீறி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இந்த 2 வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறாரா? இந்த 2 வசனமும் உங்க கூட ஆவியானவர் பேசுறாரா? இப்போ நான் லைவ்ல வந்து பேச முடியும், இந்த வசனத்தை கவனிச்சு கேட்க மாட்டீங்கல்ல, இந்த வசனத்தை பார்க்கணும்ல, அதுக்கு தானே இந்த வசனத்தை ஸ்கிரீன்ல காமிக்கிறது. இன்னைக்கு நிறைய வேலையிலே கர்த்தரை விட்டு அலைந்து திரியும் போது அவனோட வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஐயோ சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கேடே வருமா, ஆபத்தே வந்துருமா. எனக்கு விரோதமா 2 பண்ணினார்கள், அவர்களை நான் மீட்டு இருந்தோம், அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுறாங்க. நல்ல காலையிலிருந்து ராத்திரி வரை நல்ல பொய் பேசுறது. தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு முடிய மாட்டுங்க அப்படின்னு சொல்லி படுக்கைகளில் அலறுகிற போது அப்ப கூட இதயத்துல என்ன நோக்கி கூப்பிடல அப்படின்ட்டாரு. ஆனா எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும். ஆனா என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். ஒரு வீட்டுல ஏன் கட்டு உடைக்க முடியலை அப்படின்னா, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள், எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். இந்த 2 பாயிண்ட் ஒருவேளை இந்த செய்தி மூலியமாக அண்ணா என் கூட பேசுறாரு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு, அதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியால் அவர்களுக்கு ஐயோ. ஐயா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது கேடு வருங்காரு. அலைந்து திரியும் போது அவங்க எப்படி கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, அலைந்து திரியும் போது எப்படி தேவனை தேடுவாங்க, அலைந்து திரியும் போது அவங்களோட வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக 2 பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டு இருந்தோம், அவர்தான் நம்மளை மீட்டு எடுத்து உயிரோட வச்சிருக்காரு. அவர்கள் எனக்கு விரோதமா போய் பேசினார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகள் அலறுகிற போது தங்கள் இதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். கட்டு உடையணும் அப்படின்னா கர்த்தரை நேசிக்கணும். அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நம்மளை மீட்டு எடுத்ததுனாலதான் இந்த நிமிஷம் வரையும் நம்ம உயிரோட இருக்கோம். ஐயா, என் வாழ்க்கையில பாவக்கட்டு இருக்கு, அக்கிரம கட்டு இருக்கு, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் விக்கிரத்துல கட்டப்பட்டிருக்கேன், நான் மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கேன், நான் தூங்கும்போது சர்ப்பத்தை பார்க்க, அதை பார்க்க, இதை பார்க்கன்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட்டும் வரும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இஷ்டம் போல் அலைந்து திரிந்தால்
தேவனை விட்டு தள்ளி போகும்போது கேடு வரும்னு சொல்லி போட்டிருக்கு. கேடுனா என்ன? கட்டு தான், ஆபத்து தான், தண்டனை தான். துன்மார்க்கமா வாழ்க்கை இருக்கும்போது அங்க எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கட்டு உடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு முதல்ல கரெக்டா இருக்கணும். நம்ம வீட்டுல கரண்ட் வேணும் அப்படின்னா எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எல்லா பொசிஷன்லயுமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் வீட்டுல கரண்ட் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா உடைக்கப்படும். இல்ல இந்த செய்தி கேட்டுட்டு நான் மறுபடியும் செல்போன்ல நான் பல மணி நேரம் அடிமையா இருப்பேன், நான் மறுபடியும் நாடகம் பார்ப்பேன், நான் மறுபடியும் படம் பார்ப்பேன், நான் மறுபடியும் விக்கிரத்துல போவேன், நான் மறுபடியும் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், மறுபடியும் பொய் பேசுவேன், மறுபடியும் நான் கர்த்தரை விட்டு தூரமா போயிருவேன் அப்படின்னா கட்டை உடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அதுலதான் அடிமையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு வசனத்தை 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆமா எனக்கும் தேவனுக்கும் தள்ளி போற காரியங்கள் இருக்கு, அதை நான் முதல்ல புரிஞ்சிட்டேன், உணர்ந்துட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் எனக்கு அந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம், பாவத்தை நான் வெறுக்கிறேன், அநியாயத்தை வெறுக்கிறேன், தீமையை வெறுக்கிறேன், பொல்லாத கருத்தை நான் வெறுக்கிறேன், இனிமேல் இந்த பாவத்தில் நான் உள்ள இருக்க மாட்டேன், நான் வெளியில வந்துடுவேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கட்டுகள் உடைக்கப்படும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தரை விட்டு தூரமா போகக்கூடாது, போய் பேசக்கூடாது, அவ்வளவுதான். கர்த்தரை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறும் போது மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிருந்தாங்க. என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறானா அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம்பா, கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்துகிறோம்ப்பா. கட்டுகளை உடைக்கும் ஒரு நாள் ஜெபத்துக்கு உங்க பிள்ளைகள் இணைந்திருக்காங்கப்பா. அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க அலைந்து திரிகிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ கர்த்தர் தயவாக மன்னிக்கணும். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் ரெண்டாம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுங்க. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்து நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பொய் பேசி கொண்டிருக்காங்களோ கர்த்தர் மனமிறங்க. என்னை வெறுத்து விலகி போகிறார் எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் நாங்க கர்த்தரை விட்டு விலகி போனோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. தங்கள் இதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவதில்லை என்று சொன்னீங்கப்பா. எங்க இதயத்துல உலக காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ மன்னிச்சிருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சுத்திகரிங்க, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் மனமிறங்கி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறப்பா. எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டெடுங்க. கர்த்தர் மன்னிங்க. இந்த நாளிலும் கர்த்தரை விட்டு நான் தூரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உணர்ந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறாங்களோ உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா பாவத்தையும் மன்னிங்க. மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசினால் தனி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வேலையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு. தொடர்ந்து இணைந்தர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.